லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வீதியில் இறங்கி நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சொத்துக்களை காப்பதற்காக எங்களுடைய உயிரை இழப்பதற்கும் நாங்கள் தயார் என வீதிக்கு வந்திருக்கிறார்கள். எத்தனை எத்தனை அடக்குமுறை! உன் அடக்குமுறைக்கு அஞ்சக்கூடியவர்களா இஸ்லாமியர்கள்? நீ எங்களை அடக்கி பார்க்கலாம், ஆனால் நாங்கள் அடக்க மறுப்போம். எங்களுடைய நீதியை வெல்லும் வரை நாங்கள் வீதியில் இறங்கி போராடுவோம். எப்படி வேளாண்மை சட்டம் திரும்ப பெறப்பட்டதோ அது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும். இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நீ திரும்ப பெறும் வரை லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள், உன்னை எதிர்த்து குரல் கொடுப்பார்கள். நாம் உறக்கச் சொல்வோம் ஆசாதி, விளக்கச் சொல்வோம் ஆசாதி, நாம் ஓங்கி உரைப்போம் ஆசாதி, இது எங்கள் சொத்து ஆசாதி, வக்ஃபு எங்கள் சொத்து ஆசாதி, இது எங்கள் உரிமை ஆசாதி, இது எங்கள் உரிமை ஆசாதி, உன் திட்டம் ஒழிப்போம் ஆசாதி, உன் கொட்டம் அழிப்போம் ஆசாதி, உன் சட்டம் தகர்ப்போம் ஆசாதி, நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆசாதி, நீ சுருட்டிட நினைத்தால் ஆசாதி, வக்ஃபை இழக்கவும் மாட்டோம் ஆசாதி, உன்னை விரட்டி அடிப்போம் ஆசாதி. கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை திட்டம் போட்டு சட்டம் போட்டு திட்டம் போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசின் சதி செய்யும் ஒன்றிய அரசின் கைமைத்தனத்தை கண்டிக்கிறோம், கயமைத்தனத்தை கண்டிக்கிறோம். திட்டம் போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசை கயமத்தனத்தை கண்டிக்கிறோம். கார்ப்பரேட்டுகளுக்கான ஒன்றிய அரசு, சவுக்கிதார் மோடி அரசு, அதானிக்காக காஷ்மீர் திருத்தம், அம்பானிக்காக வக்ஃபு திருத்தம், அம்பானியின் கனவு மாளிகை, கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை, வக்ஃபு நிலத்தை அபகரித்து அலங்கரிக்கப்பட்ட கனவு மாளிகை. யாரடா நீ யாரடா? யாரடா நீ யாரடா? எங்கள் முன்னோர்கள் வாரி கொடுத்த வக்ஃபு சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலே நீ யாரடா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. மத்தியில் ஆளக்கூடிய மைனாரிட்டி பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் சிறுபான்மையினருக்கு எதிராக நாடு முழுவதும் சிறுபான்மையினருடைய கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இரவோடு இரவாக இஸ்லாமினுடைய வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த திருட்டு எண்ணத்தோடு நள்ளிரவில் மக்களவையிலும் மாநிலங்கள் அவையிலும் இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்ட திருத்தம் என்பது இன்றைக்கு நாடு முழுவதும் வாழக்கூடிய சிறுபான்மையான இஸ்லாமியர்களிடத்தில் பெரும் கோபத்தையும் பெரும் எழுச்சியையும் ஏற்படுத்தி வட மாநிலங்கள் மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களிலும் தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்தியாவில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை மெல்ல மெல்ல பறிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த 10 ஆண்டுகளில் பொது சிவில் சட்டம் என்றும் முத்தலாக் சட்டம் என்றும் குடியுரிமை திருத்த சட்டம் என்றும் பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்த பிஜேபி அரசாங்கம் முதல் முறையாக இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது.
இன்றைக்கு அந்த அரசாங்கம் சட்டத்தை நிறைவேற்றி இருக்கலாம். பல்வேறு சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுது அது தனி மெஜாரிட்டியாக அந்த அரசாங்கம் நிறைவேற்றியது. ஆனால் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை முதலாக மசோதாவாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது 233க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து எதிர்க்கட்சியினரும் மிக கடுமையாக மக்களவையை திகைக்கக்கூடிய அளவிற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததன் விளைவாக முதல் முறையாக பிஜேபி அரசாங்கம் இஸ்லாமியர்களை அடக்கக்கூடிய அந்த சட்டத்தில் இருந்து, அந்த அடக்குமுறையில் இருந்து பின்வாங்கி நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒன்றை அமைத்து அது விசாரணை செய்த பிறகுதான் இதை நாங்கள் சட்டமாக்குவோம் என்று பின்வாங்கி செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த வகுப்பு திருத்த சட்டத்தில் ஏற்பட்டது. அது அவர்களுக்கு ஏற்பட்ட முதல் தோல்வி. என்ன செய்தார்கள்? நாடாளுமன்ற குழு 31 உறுப்பினர்கள் கொண்டது. ஜெகதாம்பிகா தலைமையில் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்போம். ஒவ்வொரு மாநிலங்களிலும் இஸ்லாமிய இயக்கங்களின் முக்கிய நிர்வாகிகளை அழைப்போம், வக்ஃப் போர்டு நிர்வாகிகளை அழைப்போம். அவர்களிடத்தில் திருத்தங்களை பற்றி கூறி அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்கின்றார்களோ அந்த கருத்துக்களை உள்வாங்கி என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அந்த மாற்றங்களை செய்து இதை நாங்கள் மீண்டும் சட்டமாக்குவோம் என சொல்லி ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்தது. அதில் 30 பேர் உறுப்பினர்கள். ஆர் ராஜா, அப்துல்லா போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் அதில் உறுப்பினராக இருந்தார்கள். ஏப்ரல் 4ஆம் தேதி வரை அதற்கு கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அந்த கூட்டுக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பிறகு திருத்தங்கள் செய்து அது மசோதாவாக சபாநாயகரிடம் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டுக்குழுவின் விதிமுறை. ஆனால் பெயரளவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அந்த கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா என்ன சொல்கிறார்? உங்களுக்கு 48 மணி நேரம் தருகின்றேன், அதற்குள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த அறிக்கையை நான் சபாநாயகரிடம் சமர்ப்பித்து விடுவேன் என்று அதிரடியாக உத்தரவு போடுகின்றார். அந்த கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற சபாநாயகர் எடுத்து போய் சொல்றாங்க, ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் இருக்கிறது, மக்களுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் இதில் மாற்றங்கள் செய்துதான் சட்டமாக்கப்பட வேண்டும். கோடான கோடி நபர்கள் இணையதளம் மூலம் தங்களுடைய கண்டனங்களை இதன் மூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கூட்டுக்குழுவின் தலைவர் உடனடியாக அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க துடிக்கிறார். இது எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய சுதந்திரமான கருத்துக்களை பதிவு செய்வதற்கு இது தடையாக இருக்கிறது என்று சொல்லி நாடாளுமன்ற சபாநாயகரிடம் எல்லா எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் புகார் அளிக்கிறார்கள். நீதி கிடைக்குமா? பாசிச சிந்தனை கொண்டவர்கள் தானே ஆட்சி செய்கிறார்கள். அந்த சிந்தனை கொண்டவர் தானே சபாநாயகராக இருக்கிறார். அவரிடத்தில் போய் நீதி கேட்டால் யார் நீதி கேட்கிறார்களோ அவர்களையே ஒரு நாள் முழுவதும் அந்த நாடாளுமன்றத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்கிறார் என்று சொன்னால் இவர்களுடைய நோக்கம் புரிகிறதா? கருத்துக்கள் கேட்பது என்பது கண் துடைப்பு. கண் துடைப்புக்காகத்தான் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எதை நினைக்கின்றோமோ அதை சட்டமாக்குவோம் என்கின்ற அந்த மமதை அவர்களிடத்தில் இருந்தது. திடீரென அறிவிக்கிறார்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஆனால் மார்ச் 23ஆம் தேதியே சொல்கிறார்கள் இதோ 655 பக்க இந்த அறிக்கை இருக்கிறது. இந்த கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாளை காலை 10 மணிக்குள் இது என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என நீங்கள் சொல்ல வேண்டும், இதுதான் உங்களுக்கு கடைசி நேர வாய்ப்பு என்று சொல்கிறார்கள். ஆர் ராஜா உட்பட பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஏன்னா ஒரு 655 பக்க அறிக்கையை தர்ற
நைட்டு 10 மணிக்கு கொடுக்கிற, காலையில 10 மணிக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கேட்கிறாய். அது எப்படி சாத்தியமாகும்? மிக கடுமையாக கண்டனங்களை தெரிவிக்கின்றார்கள். எவ்வளவு தொடர்ச்சியான கண்டனங்களை தெரிவித்தாலும், எவ்வளவு அதிருப்திகளை தெரிவித்தாலும், அந்த நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதாம்பிகா அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் என்ன செய்தார் தெரியுமா? இந்த கூட்டுக்குழுவில் 30 பேர் இருக்கிறார்கள், 16 பேர் இந்த திருத்தத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், 16 பேர் எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிக்கையை சபாநாயகரிடம் போய் சமர்ப்பிக்கிறார். அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், என்ன திருத்தத்தை செய்து இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என நினைத்தார்களோ அந்த திருத்தத்தோடு இன்றைக்கு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இரவோடு இரவாக இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஏராளமான உயிர் தியாகம் செய்தவர்கள், கோடான கோடி சொத்துக்களை இழந்த இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்கள் இருக்கிறது, அதை பறிப்பதற்கு இந்த பாஜக என்ன செய்கிறது என்று சொன்னால், இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக ஒப்பு சொத்துக்களை அபகரிப்பதற்கு சட்டம் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய உண்மை முகம் தெரிகிறதா? இந்த இஸ்லாமிய இடத்தில் சொத்துக்கள் நிறைய இருக்கிறது. இந்திய ராணுவத்திற்கு பிறகு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில்வே துறைக்கு பிறகு அதிகம் சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு துறை என்று சொன்னால் இது இஸ்லாமிய வக்ஃப் வாரியம் தான். சுமார் 8.75 லட்சம் சொத்துக்கள் இதற்கு இருக்கிறது. இந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக இரவோடு இரவாக இவர்கள் இன்றைக்கு இந்த மசோதாவை சட்டமாக்கி இருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய உண்மை முகம் என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களை வீதியில் நிறுத்த வேண்டும், இஸ்லாமியர்கள் சொத்துக்களை பறிப்பதற்கு இந்த திருத்தத்தின் மூலம் அத்தனை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்பதை சர்வாதிகாரமாக காட்டியிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையாக கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள். என நீ செய்யக்கூடிய இந்த திருத்தத்தின்படி வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவார் என்று சொல்கின்றாயே, இன்றைக்கு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ராமர் கோயிலில் நீ இஸ்லாமியர்களை உறுப்பினர்களாக சேர்ப்பாயா என்று கடுமையான கேள்விகளை எழுப்புகிறார்கள். கபில் சிபில் போன்றவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். கபில் சிபில் கேட்கிறார், நீ இஸ்லாமியருக்கு எதிராக எத்தனை அடக்குமுறைகளை செய்கின்றாய்? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தாய், முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தாய், காஷ்மீர் சட்டத்தை ரத்து செய்தாய், குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாய், இப்போது வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றாய். அடுக்கடுக்கான திருத்தங்களை கொண்டு வந்து அவர்களை அடக்க நினைத்தாலும் அணு அளவு கூட இஸ்லாமியர்கள் அஞ்சவில்லையே, அதை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா என்று நேரடியாக கேட்கிறார் கபில் சிபில். காரி உமிழ வேண்டிய வேற்றால் அது. எத்தனை அடக்குமுறைகளை இஸ்லாமியர் மீது திணிக்கின்றாய்? நீ திணிக்கிறாய் என்பதற்காக அவர்கள் அஞ்சுகிறார்களா? அவர்கள் பயந்து ஒதுக்குகிறார்களா? நீ எத்தனை அடக்குமுறைகளை செய்கின்றாயோ அத்தனைக்கும் எதிராக வீதியில் நின்று போராடுகிறார்களே, அவர்களுடைய மன வலிமை உனக்கு அச்சத்தை ஏற்படுத்தவில்லையா? கபில் சிபிலுடைய கேள்வி. பார்லிமென்ட்டில் சொல்றார் அமித்ஷா, இஸ்லாமியர்களுக்கு இது பாதுகாப்பான சட்டம் என்கிறார். கிரண் ரிஜிஜு சொல்கிறார், இந்த திருத்தம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானது, பெண்களின் உரிமையை பாதுகாக்கக்கூடியதுங்கிறான். சொல்றவன் யார் தெரியுமா? சிறுபான்மையின் நலன் காக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அமித்ஷாவோ, பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது என்று சொல்லக்கூடிய கிரண் ரிஜிஜு எத்தனை அநியாயங்களை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் மேலாகிறது. இந்த 75 ஆண்டுகளில் எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்கிறதோ அந்த ஆளும் கட்சியில் குறிப்பிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். இதுதாங்க இந்திய வரலாறு. இந்த 75 ஆண்டுகளில் முதல் முறையாக என்ன அநியாயம் நடந்திருக்கிறது தெரியுமா? ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தில் 230க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் கூட, ஒரு எம்பி கூட
இஸ்லாமியர்கள் கிடையாது. இவன் சொல்றான் சிறுபான்மையோட நலனை காப்பதற்காக, சிறுபான்மையுடைய மேம்பாட்டிற்காக நாங்கள் இந்த திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்கின்றான். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதிக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசம் தான். அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஆளக்கூடிய அரசு எதிரமா பிஜேபி அரசாங்கம் தனி மெஜாரிட்டியோடு இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு எம்எல்ஏ கூட இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இல்லை என்பது தெரியுமா? அவர் திட்டமிட்டு இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தை வாரி வழங்கிய இந்த சிறுபான்மையினரை நாட்டின் அங்கீகாரத்தில், ஜனநாயக உரிமையில் பங்கெடுக்காமல் தடை செய்து திட்டமிட்டு தடுத்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் சொல்கிறது நாங்கள் சிறுபான்மை மக்களின் நலனுக்காக, அவருடைய வக்ஃபு சொத்துக்களை காப்பதற்காக நாங்கள் இந்த திருத்தங்களை செய்கிறோம் என்று சொல்கின்றார்களே, எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா? புல்டோசரை கொண்டு பல்வேறு இஸ்லாமியர்களின் இல்லங்களை வட மாநிலங்களில் இடித்து தரைமட்டமாக்கியவர்கள் இந்த பாசிச கும்பல். பாபர் மசூதி மட்டுமல்ல, மதுராவிலிருந்து சம்பல் பள்ளி வரை பல்வேறு பள்ளிவாசல்களை இடிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் இந்த பாசிச கூட்டம். பெண்களின் நலன் காக்கிறோம் என்கிறார்கள். இஸ்லாமிய பெண்களை வக்ஃபு வாரியத்தில் கொண்டு வருவதால் அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுகிறது. சொல்லக்கூடிய யார் தெரியுமா? பல நபர்கள் சேர்ந்து பில்கிஸ் பானுவை கற்பழித்து அவருடைய உற்றார் உறவினர்களும் கொலை செய்தார்களே, பச்சிலம் குழந்தையை செவுத்தில் அடைத்து அதனுடைய தலையை சிதறடிக்க செய்தார்களே, அந்த கும்பல் சொல்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பாம். பில்கிஸ் பானுவை செய்த துரோகத்திற்கு அந்த குற்றத்தை நிகழ்ந்தவர்கள் குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த பொழுது அவர்களுக்கு இனிப்பு கொடுத்து வரவேற்றவர்கள் இந்த பாசிச கும்பலை சார்ந்தவர்கள். இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பெண்கள் நலனிற்காக, பெண்களின் பாதுகாப்பிற்காக இந்த சட்ட திருத்தத்தை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் எந்த அளவிற்கு இவர்கள் பாசிச சிந்தனை கொண்டவர்கள், எப்படி பசப்பான வார்த்தைகளை கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம்? என்ன பாதிப்பு நமக்கு ஏற்பட போகிறது? நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? என்ன பாதிப்பு என்று சொன்னால் ஒரு 4 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் வக்ஃபு சொத்துக்கள் அதிகமாக இருப்பது பஞ்சாபில் முதலாவதாக, இரண்டாவதாக ஊபியில் இருக்கிறது, மூன்றாவதாக மேற்கு வங்கம், அடுத்தது கர்நாடகா, தமிழகம் என நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் மட்டும் 8.72 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது. சச்சார் கமிட்டி சொல்கிறது இந்த சொத்துக்கள் மூலம் ஆண்டுக்கு 12,000 கோடி வருமானம் ஈட்ட முடியுமா? வறுமை கோட்டுக்கு கீழே பரிதவிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே. மதுரை பகுதியை பற்றி சச்சார் கமிட்டி சொல்லும் பொழுது ஒரு கழிவறையை 200 பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்ற நிலைமையை பற்றி அவர் சொல்கின்றார். அப்படி வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்த வக்ஃபு சொத்தில் இருந்து வரக்கூடிய வருமானம் இருக்கிறது, அதை கொண்டு அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தால் அவர்கள் கஷ்டமில்லாமல் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வக்ஃபு சொத்துக்கள் 8.72 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்களை என்ன செய்யலாம் தெரியுமா? என்னடா இது, ராணுவத்திற்கு அப்புறம் இந்திய ரயில்வே துறைக்கு பிறகு மிகப்பெரிய சொத்துக்களை இவர்கள் வைத்திருக்கிறார்களே, இந்த சொத்துக்களை புடுங்கி அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்க வேண்டும், அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு திருத்தங்களை செய்கிறார்கள். அது மிகப்பெரிய அபத்தமான திருத்தம் என்ன தெரியுமா? இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி பாட்டனார் கொடுத்தது. இந்த இஸ்லாத்தில் இருப்பவர்கள், ஏழை உள்ளவர்கள், கைம்பெண்கள், கணவரை இழந்தவர்கள், தொழில் செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள், கல்வி கற்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் வழியில் அவர்கள் கொடுத்த சொத்துக்களை பள்ளிவாசல் நிர்வாகம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள்
பாதுகாப்பதற்காக வக்ஃபு வாரியம் தொடங்கப்பட்டது. அதில் இஸ்லாமியர்கள் தான் இருக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் தான் ஷரியத்தின் சட்டத்தின்படி, இஸ்லாமியுடைய அந்த வழக்குப்படி அவர்கள் அதை நிர்வகிப்பார்கள் என்ற விதிமுறைக்கு உட்பட்டு இந்த சொத்துக்கள் கொடுக்கப்பட்டது. இதில் என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாம் இல்லாதவர்கள் 2 நபர்கள் அதில் உறுப்பினராக சேரலாம் என்று சொல்லி இருக்கின்றான். ஒரு 12 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 2 பேர் இஸ்லாம் அல்லாதவர்கள் இருக்க வேண்டுமா? அதோடு மட்டும் முடிக்கிறாங்க. அவன் அந்த 2 நபர்களில் அந்த வக்ஃபு வாரியத்துக்கு தலைவராக இருப்பார்களே, அவர் இஸ்லாமியர் மட்டும் வர வேண்டிய கட்டாயம் அல்ல. இந்த மாற்று மத சகோதரர்கள் 2 பேர் உறுப்பினராக சேர்க்கப்படுகிறார்களே, அவர்களும் தலைவராக வரலாம் என்ற ஒரு திருத்தத்தை செய்கிறார்கள். இதனால என்ன பாதிப்பு தெரியுமா? இன்றைக்கு வக்ஃப் போர்டு நிறுவனங்கள் தான், பல நிறுவனம் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்கள் நிர்வாகம் செய்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மதர்சாக்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை இந்த 2 நபர்கள் நிர்வாகத்திற்கு வந்து விட்டால் காலப்போக்கில் என்ன செய்வான் தெரியுமா? நம்ம காலையில எந்திரிச்சு சுபு தொழுது விட்டு 2 அருள்முறை வசனங்களை ஓதுவது நம்முடைய மார்க்க வழக்கம். மதர்சாக்களில் அருள்முறையை ஓதுவது, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது வழக்கம். இப்படி மாற்று மத மக்கள் வந்து விட்டால் என்றால் என்ன செய்வாங்க தெரியுமா? சகோதரத்துவம் என்பார்கள், மத நல்லிணக்கம் என்பார்கள். காலையில 2 குர்ஆன் வசனங்களை ஓதுகின்றீர்களே, 2 பகவத்கீதை வசனத்தை ஓதுங்கள் சொல்லுவான். மதரசாக்கு வருவான், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறீங்களா, 2 திருக்குறளை காலையில ஓத சொல்லி கற்றுக் கொடுங்களேன் என்று சொல்லுவான். அப்ப நம்முடைய வணக்க வழிபாடுகளில், மார்க்க விஷயங்களில் மெல்ல மெல்ல உள்ளே புகுந்து நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை தகர்த்தடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைக்கு பாசிசம் செய்கிறது. அரசியல் சாசன சட்டம் 26A என்ன சொல்கிறது? ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மதமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்தின்படி வணக்க வழிபாடுகள் செய்யலாம், அவர்களுக்கான சொத்துக்களை நிர்வாகம் செய்யலாம் என்று அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உரிமையை இன்றைக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதில் 2 மாற்று மத மக்களை திணிப்பார்களாம், அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருவார்களாம். அவர்கள் வந்து ஒரு சொத்து பிரச்சனை ஏற்படுகிறது, ஒவ்வொரு பிரச்சனையில் ஒரு சொத்து பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அதில் அவர்கள் என்ன செய்வார்களாம்? இதை மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்வார்களாம். வக்ஃப் போர்டு தான் தீர்மானிக்கும் இது வக்ஃபு சொத்தா இல்லையா என்பதை. இப்ப யாரு தீர்மானிப்பாவா? மாவட்ட ஆட்சியர் தீர்மானிப்பாராம். மாவட்ட ஆட்சியர் தீர்மானித்த பிறகு என்ன செய்வாராம்? தீர்ப்பாயத்துக்கு அனுப்புவாராம். அங்கு தீர்ப்பாயம் இருக்கிறது. அந்த தீர்ப்பாயத்தின் விதிமுறை என்ன தெரியுமா? ஒரு இஸ்லாமிய லா படித்த முஸ்லிம் சட்ட வல்லுநர் தான் அந்த தீர்ப்பாயத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று வகுப்பு திருத்த சட்டம் 2003 செய்த அந்த வழிகாட்டுதல் சொல்கிறது. இப்ப இந்த பாசிசம் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? அந்த தீர்ப்பாயத்தில் மாவட்ட நீதிபதி அந்த தீர்ப்பாயத்தின் தலைவராக இருப்பார். சரியத்தின்படி சட்டத்தை சொன்னாரே, முஸ்லிம் சட்ட வல்லுநர் இருக்கிறாரே, அவர் தலைவராக இருக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப வக்ஃபு சொத்துல ஒரு பிரச்சனை என்று வந்தால் இங்க இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர் என்ன செய்வாரு? மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிடுவாரு. மாவட்ட ஆட்சியர் என்ன செய்வார்? தீர்ப்பாயத்துக்கு அனுப்புவாரு. தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத நீதிபதி தீர்ப்பை எப்படி சொல்வார்? இதைத்தான் இன்றைக்கு உள்ள சட்ட திருத்தம் என்ன செய்கிறது தெரியுமா? நமக்கு இருக்கக்கூடிய 8.72 லட்சம் கோடி சொத்துக்களில் 40% 50% சொத்துக்களை அப்படியே அபகரிக்கக்கூடிய அத்தனை திருத்தங்களையும் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 10% சொத்துக்கள் இன்றைக்கு நீதிமன்றங்களில் வழக்காக இருக்கிறது. ஒரு மனிதன் வக்ஃப் போர்டு சொத்துல ஒரு இடத்தில் 12 ஆண்டுகள் அவன் அந்த வக்ஃபு சொத்தில் இருக்கிறான் என்றால் அந்த சொத்துக்கு அவன் உரிமை கொண்டாட முடியுமா? அவன் வழக்கு தொடர முடியுமா? வழக்கு தொடர்ந்தார் என்று சொன்னால் 12 வருஷம் இருந்துட்டால வக்ஃபு சொத்துல அது அவனுக்குத்தான் சொந்தங்கிறான். என்ன தெரியுமா இந்த திருத்தம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய 8.72 லட்சம் கோடி ஏக்கர் நிலங்களில் சொத்துக்களில் 40% மேல்
இஸ்லாம் அல்லாதவர்கள், பாசிச சிந்தனை கொண்டவர்கள், தொழில் முதலாளிகள் இன்றைக்கு வகுப்பு சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது அவர்களுக்குத்தான் சொந்தம் என சொல்லக்கூடிய திருத்தத்தை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் செய்திருக்கிறது. எவ்வளவு பெரிய மோசடி தெரிகிறதா? எவ்வளவு பெரிய அப்பட்டமான திருட்டு கும்பலாக இந்த பிஜேபி இருக்கிறது புரிகிறதா? இவ்வளவு திருத்தங்களை செய்திருக்கிறானுங்க. இவ்வளவு அநியாயங்களை செய்துவிட்டு சொல்கிறான், நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம், சிறுபான்மை மக்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்குத்தான் இந்த திருத்த சட்டம் என்று சொல்கின்றானே. இவனுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? பல்வேறு மாநிலங்களில் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது, புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வீதியில் இறங்கி நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சொத்துக்களை காப்பதற்காக, எங்களுடைய உயிரை இழப்பதற்கும் நாங்கள் தயார் என வீதிக்கு வந்திருக்கிறார்கள். எத்தனை எத்தனை அடக்குமுறை! உன் அடக்குமுறைக்கு அஞ்சக்கூடியவர்களா இஸ்லாமியர்கள்? நீ எங்களை அடக்கி பார்க்கலாம், ஆனால் நாங்கள் அடக்க மறுப்போம். எங்களுடைய நீதியை வெல்லும் வரை நாங்கள் வீதியில் இறங்கி போராடுவோம். எப்படி வேளாண்மை சட்டம் திரும்ப பெறப்பட்டதோ அது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும். இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நீ திரும்ப பெறும் வரை லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள், உன்னை எதிர்த்து குரல் கொடுப்பார்கள். சில நியாயவான்கள் இருக்கிறார்கள். தமிழக முதல்வர் இஸ்லாமிய சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டார். கர்நாடக நிர்வாகம் ஆளக்கூடிய மாநில காங்கிரஸ் அரசு இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிப்பதற்கு இந்த பிஜேபி திட்டத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த மசோதாவை நீங்கள் கைவிட வேண்டும். ஒருவேளை இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டால் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகி இதற்கு தடை கோருவோம், இதை நிறுத்த சொல்லுவோம் என சொல்லி இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்லங்க, இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள், கம்யூனிஸ்டுகள், திமுக, இப்போது கட்சியை தொடங்கிய விஜய், பல்வேறு கட்சிகள் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். திருமாவளவன் இயக்கங்கள், பல்வேறு நபர்கள் வீதியில் இறங்கி போராடி இந்த பாசிசத்தின் உண்மை முகத்தை தோலுரைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கவனத்தில் கொண்டு செய்தியை நாம் சொல்லிக் கொள்கின்றோம். நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தில் நீங்கள் ஆதரவாக வாக்களித்ததனால் இஸ்லாமிய கோபத்திற்கு நீங்கள் ஆளானீர்கள். அதன் பிறகு அந்த தவறை நீங்கள் உணர்ந்தீர்கள். ஒவ்வொரு இஸ்லாமிய இயக்கத்தை சந்திக்கும் பொழுதும் நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், அந்த தவறுக்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் என்று இஸ்லாமிய இயக்கங்களை பார்த்து கேட்டிருக்கிறீர்கள். பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறீர்கள், வருத்தம் தெரிவித்திருக்கிறீர்கள். சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யக்கூடாது, இதை நிறுத்த வேண்டும் என்று திமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு நீங்கள் ஆதரவு வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இஸ்லாமிய வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்க துடிக்கும் பிஜேபிக்கு எதிராக உங்களும் உங்களுடைய இயக்கங்களும் களம் காண வேண்டும். அப்படி களம் காண்டால் மட்டும்தான் சிறுபான்மையுடைய வாக்குகளை நீங்கள் பெற முடியும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சில கும்பல் இருக்கிறது, மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது, போராட்டம் நடத்த முடியாது. அந்த மக்களின் வீரியத்தை குறைப்பதற்கு, போராட்டத்தை வலுங்கடைய செய்வதற்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பிஜேபி அரசாங்கம் சட்டம் நிறைவேற்றி விட்டது, மாநிலங்களவையில் சட்டம் நிறைவேற்றி விட்டது, மக்களவையில் சட்டம் நிறைவேற்றி விட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்முடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய சில கும்பல்கள் இருக்கிறது. அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம், இந்த வீரியமிக்க போராட்டம் இருக்கிறதே, நாடு முழுவதும் திகைக்க வைக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் இருக்கிறதே, அது இந்த சட்டத்தை திரும்ப பெற வைக்கும். அதற்கு உதாரணம் விவசாய வேளாண்மை திருத்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்தது. விவசாயிகளின் தொடர் போராட்டத்தின் காரணமாக அந்த சட்டத்தை ஆளக்கூடிய பிஜேபி எப்படி கைவிட்டதோ அதுபோல இந்த போராட்டம் நாடு முழுவதும்
பிஜேபி இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கும். அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். விசாரணைக்கு வரும் பொழுது மக்களுடைய எழுச்சியை நீதிபதிகள் கவனத்தில் கொள்வார்கள். சிறுபான்மை மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக, அவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய, அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த பிஜேபி திட்டமிட்டு செய்கிறது என்பதையும் அவர்கள் கவனத்தில் கொள்வார்கள். நல்ல நீதிமான்கள் இருக்காங்க இல்லையா, நீதி சொல்லக்கூடிய நீதியரசர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் இந்த போராட்டம், இந்த எழுச்சி அவருடைய கவனத்திற்கு செல்லும். அது நல்ல நீதியை பெற்றுத்தரும். அந்த நீதியை பெறும் வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும், இஸ்லாமியர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அனைத்து மாற்று மத மக்களும் வீதியில் இறங்கி நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய போராட்டத்தை நடத்துவார்கள். அதுவரை நாங்கள் ஓய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் பயப்பட மாட்டோம். சுருட்ட நினைத்தால் வக்ஃபை இழக்கவும் மாட்டோம். இதை விரட்டி அடிப்போம். எங்கள் உரிமை காக்க நாங்கள் உயிரையும் கொடுப்போம். நாங்கள் உயிரையும் கொடுப்போம். ஓ பாசிச படையே, ஓ பிஜேபி படையே, ஓ ஆர்எஸ்எஸ் படையே, இது எங்கள் உரிமை, இது எங்கள் உரிமை. நீ அடக்க நினைத்தால், நீ அடக்க நினைத்தால் நாங்கள் அடங்க மறுப்போம். உன்னை அடக்கி வைப்போம், உன்னை அடக்கி வைப்போம். உன் திருட்டுத்தனத்தை நாங்கள் ஒழித்து காட்டுவோம், நாங்கள் ஒழித்து காட்டுவோம். நீ ஒவ்வொரு நாளும் உன் உறக்கம் கலையும். இது விடுதலை முழக்கம். இனி நாடே கேட்கும், இனி நாடே கேட்கும். ஆசாதி ஆசாதி, நாம் உறக்கச் சொல்வோம், நாம் உறக்கச் சொல்வோம். செவி பிளக்கச் சொல்வோம், செவி பிளக்கச் சொல்வோம். நாம் ஓங்கி உரைப்போம், நாம் ஓங்கி உரைப்போம். இது எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து. வக்ஃப் எங்கள் சொத்து. உன்னை விரட்டி அடிப்போம், உன்னை விரட்டி அடிப்போம், உன்னை விரட்டி அடிப்போம். எங்கள் உரிமை காக்க, எங்கள் உரிமை காக்க நாங்கள் உயிரையும் கொடுப்போம், நாங்கள் உயிரையும் கொடுப்போம். வக்ஃப் சொத்தை அபகரிக்க, வக்ஃபு சொத்தை அபகரிக்க, வக்ஃப் சொத்தை அபகரிக்க வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடியாய் துடிக்கும் ஒன்றிய அரசை துடியாய் துடிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தெழுந்த ஆர்ப்பாட்டம், கண்டித்தெழுந்த ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். யாரடா நீ யாரடா, யாரடா நீ யாரடா, யாரடா நீ யாரடா, யாரடா நீ யாரடா. எங்கள் முன்னோர் வாரி கொடுத்த எங்கள் முன்னோர் வாரி கொடுத்த வக்ஃப் சொத்தை நிர்வகிக்க வக்ஃபு சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலே நீ யாரடா. திருட்டு கும்பலை நீ யாரடா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.